ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி ஒரு உலகம். நல்லா பண்ணுங்க, ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட இல்லை. டிமோட்டிவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சரி, எல்லாரும் நினைப்பாங்க உடம்பு குறைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறது ஈஸின்ட்டு. பட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம். எனி டைம் எது வேணால் நடக்கலாம். ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் தான் வந்து டெவலப் ஆகும் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ வந்து தான் ரீசெண்டாக அது வந்து ஒரு மித்து. ப்ளஸ் அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக ஜோவிகாக்கு எடுத்துருக்க சொல்லியிருப்பாரு. தென் ரியோக்கு எடுத்தேன். அதுக்கு அடுத்து அவரும் அடுத்த படம் இந்த ஆண் பாவம் போல் அது படத்துக்காக முன்னாடி பண்ண டைம் இல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது என்ன ப்ராப்ளம்ஸ் இனி செலிபிரிட்டிஸ் கிட்டனா சரி, இப்போ இருக்கிற சினிமா ஆக்ட்ரஸ்லேயே யார் ஃபிட்னஸ் ட்ரீக் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறான்னு நீங்கள் வியந்து பார்க்குறீங்க? சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே லாங் டைம் மெயின்டைன் பண்ணவே இல்லை. ஆக்ட்ரஸ்லாம் யாரும் அப்படி இல்லைங்க. எல்லாமே வந்து இப்போ மெடிசனில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபிட்னஸ் ட்ரீக்னு அவங்களாம் சொல்ல முடியாது. உள்ளே இருக்கிறவங்களை வச்சு தான் ஃபிட்னஸ் ட்ரீக்லாம் சொல்ல முடியாது. வீடியோ போடுறத வச்சுலாம் ஃபிட்னஸ் ட்ரீக்னு சொல்ல முடியாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை பார்த்தோம். இன்கேஸ் நாளைக்கு நானே வந்து யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சு வீடியோ இதை போட்டு பண்ணுங்கன்னா இது வந்து தப்பான ஒரு கான்செப்ட். இது பார்த்தாலும் ஒன்றும் டெவலப் ஆகாது. இப்போ தண்ணி வந்து தேவையானப்போ குடிக்கிறது, அதாவது நமக்கு தாக எடுக்கும்போது குடிக்கிறதும், இப்போ நிறைய பேர் வந்து டைம் வச்சு அலாரம் வச்சு அப்போ குடிக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நல்லதா? அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சார், உங்களுக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ ஸ்பான்சர் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா? சரி, சப்போர்ட்டுன்றது என்னென்னா முன்னாடி இந்தியா லெவலில் பண்ணும்போது பெரிய லெவலில் எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஸோ ஹார்ட்லி எனக்கு 2 lakhsக்குள்ளே தான் முடிஞ்சுது. அப்போயும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைடில் பண்ணாங்க. ஸோ ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டிங்கே வந்து 2.5 lakhs ஆகுது. போயிட்டு வர டிக்கெட்டே. ஸோ தென் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அங்கே அக்காமடேஷன், அதுக்கப்புறம் அதர் திங்ஸ் ஃபாரின் போனோன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அது எல்லாமே சேர்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6 lakhs ஆகும் ஓவராலாக. விசா ப்ராசஸ்லாம் சார்? விசா ப்ராசஸ்க்கு வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும். பட் அதுக்கு பெரிய சார்ஜஸ் இருக்காது. அது ஓகே பண்ணாலே பெரிய விஷயம் தான். காசு கொடுத்தாலாம் ஓகே ஆகாது. ஸோ அது வந்து அவங்க உள்ளுக்குள்ளே எல்லாமே நான் கொண்டு போகிற டாக்குமெண்ட்ஸும் அவங்க எதிர்பார்க்குற அந்த கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்னொன்று ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி அமெரிக்கன் விசாலாம் வாங்குறது. அதுதான் கொஞ்சம் ஹார்டாக போயிட்டுருக்கு. பட் மேபி 1 or 10 days 1 வீக்கில் இல்லை 10 days உங்களுக்கு ட்ராவலிங் தான் அவ்வளோ சார்ஜ் ஆகுது. ஆமாம். ஸோ அது என்னென்னா இப்போது அதுக்கு தான் சொன்னேன், இது வந்து எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். அதுவும் அதர் கண்ட்ரிக்கு போகிறப்ப. பட் என்னென்னா ஸ்பான்சர்ஷிப்ன்றதை தாண்டி சப்போர்ட் மாரல் சப்போர்ட் வேணும். ஸோ ஃபோன் பண்ணி இது பண்ணுறீங்களா அது பண்ணுறீங்களா, அட்லீஸ்ட் நான் போடுற போஸ்ட்டுக்காச்சும் அதில் ஒரு மோட்டிவேஷனாக ஸோ நல்லா பண்ணுங்கள், ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறதோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம சுற்றி இருக்கவங்ககிட்ட இல்லை. பட் ரெகுலராக பார்க்குறவங்க தான் பார்க்குறாங்க, ப்ளஸ் புதுசாக பார்க்குறவங்களும் பார்க்குறாங்க. ஆனால் எந்த ஒரு பெரிய வித்தியாசமே இருக்காது அதில். ஸோ ஒரு விஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வாய் வரல. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நிறைய விஷயங்களுக்காகலாம் மெசேஜஸ் பண்ணுவாங்க, அன்வான்டான மெசேஜஸ்லாம் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு பர்சன் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு, இந்தியாவுக்காக போகிறாரு, ஸோ அவர் ஃப்ரெண்டு இல்லையோ, ஸோ தெரிஞ்ச ஒரு ஃபேஸாக இருக்குது, நம்ம பார்க்குறோம், ஸோ அதுக்கு ஒரு விஷ் போடலாம் அப்படின்றது நம்ம இல்லை சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் சொல்லும்போது நம்ம கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாமல் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். கவர்மெண்ட்ன்றதை தாண்டி நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களாம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா இப்போயே பயப்படுறாங்க. ஸோ என்னென்னா இதுக்கெல்லாம் ட்ராவலிங் எவ்வளோ ஆகும், இதாகணும், எப்படி நம்ம போய் பார்ட்டிசிபேட் பண்ண, வின் பண்ணியும் யூஸ் இல்லாமல் போதே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து என்னோட ஆர்கனைசேஷனில் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் இதுன்றதுனால இந்தியாவிலேருந்து, ஸோ அவங்க வந்து எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த முறை போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஓகே சார். சரி, மற்றவங்களை விட்டுடலாம் சார். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் சார்? ஃபேமிலியில் வந்து இனிஷியலாக வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா, நமக்கே வந்து புதுசுன்றப்போ. ஸோ மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ புதுசாக தெரியாது ஃபேஷன் பொறுத்த வரைக்கும். பட் போக அந்த மிஸ்டர் இந்தியா வின் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் பயங்கர ஹோம் கம்மிங்லாம் இருந்தது. ஸோ நல்ல செலிப்ரேஷன் இருந்தது. ஸோ ஊர் ஃபுல்லாக பேனரு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறப்போ ஓகே நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் லைஃப்பில். எல்லாருக்கும் பெருசாக சொல்லிக்க முடியுதுல, நம்ம எங்கள் ரிலேஷன் பையன் வந்து மிஸ்டர் இந்தியா வின் பண்ணியிருக்காரு அப்படின்றப்போ. ஸோ யாருன்னு கேட்குறப்போ ஜஸ்ட் கூகுளில் போட்டால் நம்ம ஃபோட்டோலாம் வருது. அது நம்மளுக்கே ஒரு ப்ரௌட் இல்லை. ஸோ செல்ஃபாக நான் என்னை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் இருந்ததுன்னா ஸோ அடுத்தடுத்த லெவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு கோச்சா, அதுக்கப்புறம் ஒரு மாடலா, வீட்டில் நான் இது பண்ண போகிறேன்னு சொல்லும் போது என்ன சொன்னாங்க சார்? நான் யாருக்கும் சொல்லலை. சொன்னால் பண்ண விட மாட்டாங்கன்றதாடி டிமோட்டிவேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இல்லை நம்ம எதாவது பண்ணி இன்கேஸ் நான் டயட்டில் இருக்கேன், உடம்பு சரியில்லைன்னு அது நடக்கும். சம்டைம்ஸ் நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் நிறைய நாள் மயக்கம் போட்டு விழுந்திருக்கேன். பிபி லோவாக இருக்குது, சுகர் லோவாக இருக்குது, ஓடிட்டே இருக்கும்போதே அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி உட்காந்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத வந்து நான் வீட்டில் சொன்னால் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு.
ஸோ அதெல்லாம் நம்ம சொல்கிறதே இல்லை. ஒன்ஸ் முடிச்சதுக்கு போகிறப்ப டேட் கிட்ட வரும்போது தான் இது மாதிரி போகிறேன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு வந்தோம். அப்போ ஐடி குவிட் பண்ணதுக்கு அப்புறமும் வீட்டில் கேட்கலையா சார், ஏன் விட்டு அப்படின்ற மாதிரி? ஐடியை விட்டுட்டு ஜிம் ஃபீல்டுக்கு வரவங்களை போய் யார் திட்டாமல் இருப்பா சொல்லுங்கள்? நான் 3 மாதம் ஒர்க்கே இல்லாமல் இருந்தேன். ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறமா தான் நான் என்ன பண்ணேன், ஸோ நம்மளோட பிடிச்ச விஷயத்தையும் நம்ம சூஸ் பண்ணலான்னு போகிறப்போ எனக்கு இமீடியட்டாக வேலை கிடைக்கல. தென் ஐ டிட் மை ஸ்டடீஸ் ஃபிட்னஸில். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக தான் நான் இதுக்குள்ளே வந்தேன். சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே உங்கள் ஜேர்னியில் வந்து நீங்கள் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்லும் போது இந்த ஜேர்னி வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியா சார்? இல்லைங்க, அதில் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரி ஒரு உலகம். அதில் நம்ம எப்படி அதை மூவ் பண்ணுறோன்னு இருக்குது. நான் தான் சொல்லிட்டேன் ஓப்பனாக, இது வந்து நான் ஒரு ஃபேம்காக மட்டும் பண்ணல, நான் இதோட லைஃப்காக பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம நல்ல வேலை கொண்டு போகிறதும் இருக்குது, தப்பான வேலை கொண்டு போகிறதும் இருக்குது. எனக்கு நல்ல வேலை போனால் போதும். நான் சூஸ் பண்ணது என்னோட வேலைக்கு அடுத்த லெவலில் இதுக்கு என்ன நான் வந்து அடிஷ்னலாக பண்ணலாம் அப்படின்றதுனால நான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு ஐ எம் ஹாப்பி. நான் தனியாக இருக்கிறதே பெட்டராக இருக்குது. ஏன்னா கூட இருந்து நம்மளை பண்ண விடாமல் பண்ணுறதோட நான் தனியாக இருந்து போகிறதே பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். சார் இப்போ கலராக இருக்கிறதுக்கும் க்ளோவாக இருக்கிறதுக்கும் ஹீரோயின்ஸோ இல்லை ஆக்ட்ரஸ் இவங்க எல்லாருமே சொல்கிறது இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நான் இப்படி ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. என்னோட ஹேருக்கு வந்து இந்த ஆயில் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ கோச் ட்ரைனர் எல்லாருமே இந்த ஒரு ப்ரோட்டீன் சாப்பிட்டீங்கன்னா ஓகே, ப்ரோட்டீன் பவுடர் விற்கிறது இதெல்லாம் பண்ணுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தால் தான் வந்து டெவலப் ஆகும் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இப்போ வந்து தான் ரீசெண்டாக அது வந்து ஒரு மித்து, ப்ளஸ் அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ஆஸ் எ ட்ரெயினராக தாண்டி நானும் அதில் வந்து ஜேர்னி பண்ணுறதுனால சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணி பண்ணுறதுனால ப்ரோட்டீன் வந்து பெருசாக ஹெல்ப் பண்ணாது. நம்மளோட கன்சிஸ்டன்சியான ஒர்க் அவுட்டு, கன்சிஸ்டன்சியான டயட் பிளான் வரும்போது அதில் ப்ரோட்டீன் இன்க்ளூட் ஆகாது. ப்ரோட்டீன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி சோர்ஸ் தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபுட்லேயே வந்து என்னெல்லாம் பண்ணலாம், பட் டைம் எடுத்துக்கும். பட் ப்ரோட்டீன்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் ஷார்ட் டைமில் பண்ணலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டை தவிர பட் இது எடுத்தால் தான் பண்ண முடியும், அப்படி எடுத்தால் தான் பண்ணணும்னா கிடையாது. ஸோ எல்லாமே நியூட்ரிஷன் வந்து நம்மளுக்கு ஃபுட்லேயே இருக்குது. ஓகே சார். சார் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு வரவங்க எந்த மாதிரியான ப்ரோட்டீன்ஸ்லாம் எடுத்துக்கணும், எந்த ஃபுட்டில் வந்து ரிச் ப்ரோட்டீன்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜிம் ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே டயட் ஸ்டார்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஜிம்முக்கு வர்றது வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்காக நம்ம பண்ணுறோம். டெய்லி ஒரு ஸ்வெட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சென்டர் நம்ம அங்கே போய் பண்ணுறோம். இன்னொன்று தனியாக நம்மளால் பண்ண முடியாது. ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல போனோம்னா அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும், பண்ணுறோம். பாட்டு போட்டு ஃபஸ்ட்டு சம்திங் லைக் சில பேர் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணுவாங்க, உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு 1 hour பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறது. அட்லீஸ்ட் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். சம்திங் ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக ஏதோ பண்ணிட்டு வரோம். எடுத்தோடனே போய் டயட்ஸ் பண்ணோம் அப்படி பண்ணலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு கோல் இருக்கா, உங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான நியூட்ரிஷனை பார்த்து நீங்கள் டயட் பிளான் பண்ணியோ இல்லை வெயிட் ட்ரைனிங்கோ இல்லை வந்து கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்கோ எந்த மாதிரி மெத்தடில் போயிட்டு நீங்கள் அதை அச்சீவ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜென்ரலான ஒரு ஹியூமன் வந்து நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ஒரு டெய்லி ஒரு 20 minutes வாக்கிங், ஒரு 20 minutes வெயிட் ட்ரைனிங் பண்ணாலே இட்ஸ் மோர் தென் எனஃப். 3 வேளை ஆன் டைம் ஃபுட் சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது. 3 வேளை சாப்பாடே நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை இப்போலாம். ஸோ காலையில் லேட் ஆச்சுன்னா 11 மணிக்கு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் லேட் ஆச்சுன்னா 5 மணிக்கு சாப்பிட்றது, அப்புறம் நைட்டு வந்து 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றது, டைஜஷனே ஆகாது. ஸோ ஓவராக ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிடும்போது என்ன ஆகுனா தானாகவே வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்டமன் வெளியே பெருசாகிறது, தொப்பை விழுது, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தானாகவே வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு ஜிம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் ஒரு நாளைக்கு 20 minutes to 30 minutes ஆஃப் வாக்கிங் இல்லை எனி ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி பண்ணால் போதும். ஜிம் போகணுன்னு அவசியம் இல்லை. அது கூடவே 3 வேளை சாப்பாடு ஆன் டைம் சாப்பிட்டா போதும். ஓகே சார். உங்களுக்கு கோல் இருந்தால் மட்டும் நீங்கள் தனியாக வந்து நியூட்ரிஷனோ இல்லை வந்து ஒரு ட்ரெயினர் வச்சோ பிளான் பண்ணிக்கலாம். அந்த 3 வேளை என்ன மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கணும்? சாப்பாடு அது ரைஸா இல்லை வேற ஏதாவது? நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா மார்னிங் இட்லி தோசை சாப்பிடுவாங்க, திரும்ப மதியம் ரைஸ், திரும்ப நைட்லி இட்லி தோசை. அது அரைச்சு 3மே வந்து ரைஸ் தான். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் மார்னிங் ஒரு கஞ்சி ஐட்டமாக சாப்பிட்டுக்கலாம், ஓட்ஸ் கஞ்சி, ராகி கஞ்சி. ஸோ இந்த மாதிரி கஞ்சி ஐட்டமாக போயிடலாம். நடுவில் ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். திரும்ப மதியம் வந்து நல்ல ரைஸ் வந்து கம்பல்சரி எல்லாருக்குமே வேணும். ஈவன் பாடி பில்டர்ஸும் டெய்லி ஒரு 100 grams ரைஸ் எடுப்பாங்க. ரைஸ் இல்லைனா நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகிடும் உடம்பு. ஸோ ரைஸ் கம்பல்சரி இருக்கணும். கூட நிறைய வெஜிடபிள்ஸ், நான்வெஜ். ஸோ அது மாதிரி எக்ஸ் எடுத்துக்கலாம், டெய்லி 2 eggs எடுத்துக்கலாம். ஸோ நைட்டும் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ரூட் சாலட்ஸோ சூப் ஐட்டம்ஸாக போயிட்டீங்கன்னா பெட்டர். இல்லை நீங்கள் சப்பாத்தி சாப்பிட்றோம் இல்லை தோசை இட்லி மாதிரி தான் சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 7 to 8 o'clock முடிச்சுட்டு ஒரு 2 hours கேப்க்கு அப்புறம் தான் நீங்கள் தூங்கணும். ஓகே சார். நீங்கள் எந்த மாதிரியான டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்க சார் இப்போ? என் டயட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல சொல்லுங்க சார், கேட்கலாம். ஜென்ரலாகவே நான் மார்னிங்கில் வந்து ஓட்ஸ் வித் ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு இல்லைனா ஒரு 2 egg. ஜென்ரலாகவே நான் மோர் தென் 7 years இதுதான் ஃபாலோ பண்ணிருக்கேன். மார்னிங்கில் எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் வந்து இட்லி தோசை இது மாதிரி பூரிலாம் சாப்பிட்றது, வேறு ஆப்ஷனே இல்லைன்றப்போ. மற்றபடி எனக்கு ஓட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள், அது எனக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் மார்னிங்கில் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் டெய்லி ஒரு 1 or 2 ஃப்ரூட்ஸ் கம்பல்சரி எடுத்துப்பேன்.
மோஸ்ட்லி ஆப்பிள் அப்புறம் பொமக்ரேனேட். ஸோ இது ரெண்டும் கம்பல்சரி என்னோட இதில் இருக்கும் டெய்லி ரொட்டீனில். ஆஃப்டர்நூன் வந்து நான் நான்வெஜ் கம்பல்சரி ஒரு 250 கிராம்ஸ் டு 1/2 kg நான்வெஜ் எனி ஃபார்மேட். ஓகே. டயட் இருக்கும்போது மட்டும் ஆயிலெலாம் இல்லாமல் அந்த கிரில்டு மாதிரியோ இல்லை வந்து பாயில் பண்ணியோ சாப்பிட்றது. பட் நார்மலான இதில் வந்து டெய்லியுமே நான்வெஜ் இருக்கும் வீட்டில். ஏதாவது ஒரு நான்வெஜ், ஃபிஷ்ஷோ இல்லை வந்து சிக்கனோ இல்லை மட்டன், வாட் எவர், டெய்லி எனக்கு நான்வெஜ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் ஈவினிங்கில் வந்து ஆஸ் யூஷுவல் ஜிம் போகிறப்போ ப்ரோட்டீன் ஷேக் இருக்கும். நைட்டு மோஸ்ட்லி நான் 7 to 8 கூட டின்னர் முடிச்சிடுவேன். ரொம்ப லேட் ஆச்சுன்னா நான் டின்னர் ஸ்கிப் பண்ணிவிட்டு சூப் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டு படுத்துருவேன். அவ்வளோதான். ஓகே சார். இந்த டயட்ல வந்து நிறைய பேர் ப்ரோட்டீனுக்காக சிக்கன் நிறைய சாப்பிட்றாங்க சார், அது நல்ல விஷயமா? நிறைய சாப்பிடணும்னு இல்லைங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் சாப்பிட்ணுன்னு இருக்குது. நிறைய சாப்பிட்டாலும் அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கான போர்ஷன் 250 கிராம்ஸ் to 500 கிராம்ஸ் பர் டே. ஸோ அதில் இருக்க ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்மளுக்கு போதும். அது டெய்லி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அதான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு அவங்களுக்கு ஏதாவது கோல் இருக்குன்னா அவங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா வீக்லி 2 நான்வெஜ் எடுத்தால் போதும். ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு வரவங்க என்ன நினச்சிட்டு வருவாங்கன்னா, இப்போ அவங்க வெயிட்டாக இருந்தாங்கன்னா நம்ம ஒரே நாளில் ஓடி குறைச்சி 1 kg குறைச்சிடணும்னு நினைப்பாங்க. இல்லை கொஞ்சம் லீனாக இருக்காங்கன்னா எப்படியாவது 1 kg ஏற்றிடணும்னு நினைப்பாங்க. அப்படி மைண்ட் செட்டோட வரவங்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க நீங்கள் ஒன் டேலேயே அப்படின்ற போது? ஒன் டேயில் பண்ணுறது எதுவுமே நல்லது இல்லைங்க. ஒன் டேயில் பண்ணவும் முடியாது. அது வந்து ஹெல்த்துக்கு நல்லது இல்லை. இன்றைக்கி பண்ணி நாளைக்கு வெயிட் போடுறதுக்கு எதுக்கு பண்ணணும்? எது வந்தாலுமே கன்சிஸ்டன்சியாக மினிமம் 3 monthsலேருந்து 6 months எடுத்துங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை இப்போ உங்களுக்கே ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் மேரேஜ் வரப்போகுது, நீங்கள் ஒரு 3 to 5 kgs இன்க்ரீஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பார்க்க ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே உங்களோட ரொட்டீனை மாற்றணும். ஸ்லோவாக நீங்கள் எடுத்தோடனே இன்றைக்கி மாற்றிட்டு நாளையிலேருந்து நான் அப்படியே ரெகுலர் பண்ணிவிடுவேன் அப்படின்னா முடியவே முடியாது. ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் அது முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு 2 நாள் பண்ணிங்கன்னா அடுத்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு பாடி பெயின் இருக்கும். அந்த பாடி பெயினில் உங்களால் நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களோட வேலையும் கெடுத்துடும், ப்ளஸ் உங்களோட ரெகுலர் ஜிம் ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து ஃபிட்னஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மூவ் பண்ணணும். ஓகே சார். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பீங்க ஸ்டெரா யூஸ் பண்ணி வந்து பாடி பில்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அந்த காம்படிஷன் நடக்கும்போது அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதா சார்? இல்லை, அது தெரிஞ்சு தான் பண்ணுவாங்க. நேச்சுரல் பாடி பில்டிங் தனியாக ஒன்று இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து இருக்குது. ஸ்டெராய்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் தான் அந்த அளவுக்கு அவங்களோட டெஃபினேஷன்ஸ் வரும் பாடியில். ஸோ அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அதை வந்து ப்ராப்பரான வேல கொண்டு போனாங்கன்னா அது பெட்டராக இருக்கும். சார், இப்போ நீங்கள் ஒரு கோச்சாக எல்லாத்தையும் ஓட விட்டுட்டு இருந்தீங்க, இப்போ கொலம்பியா பயணத்துக்காக நீங்கள் ஓட போகிறீங்க. ஸோ இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது சார்? சரி, ஜென்ரலாகவே என்னோட ட்ரைனிங் வந்து ஹை இன்டென்சிட்டி தான். ஸோ எல்லாரும் 1 hour ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா நான் 1/2 hour தான் ட்ரைனிங்கே எடுப்பேன். 1/2 hour to 45 minutes. அதிலே அவங்க ஃபுல்லாக அவுட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் தான் இருக்கும். அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்னோட ட்ரைனிங்கே வரமாட்டாங்க. ஸோ என்னென்னா எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. எனக்கு என்னென்னா ஷார்ட் டைமில் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு 3 மாதத்தில் வெயிட் குறைக்கணும், 5 மாதத்தில் வெயிட் குறைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்க வந்து குறைக்கவே மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஆனால் அப்படியே தான் இருப்பாங்க, நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. எனக்கு நீங்கள் கமிட் ஆகிறீங்கன்னா 3 மாதத்துலேயே 10 கிலோவா 15 கிலோன்னு குறைக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா குறைச்சி தான் ஆகணும். ஸோ அது என்னோட சேலஞ்சாக எடுத்து நான் அந்த குறைச்சி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான சார்ட்டும் நான் போட்டு கொடுத்துருவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ மினிமம் 3 monthsல உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அதை குறைச்சிட்டாலோ இல்லை ஏற்றிட்டாலோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை மாடரேட்டாக மெயின்டைன் பண்ணுறது அது உங்கள் கையில் இருக்குது. புரியுதா? நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறோம், வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் இல்லை வெயிட் கெயினை பொறுத்த வரைக்கும்னா ஷார்ட் டைமில் ஃபிக்ஸ் பண்ணணும். 1 yearல எனக்கு 25 கிலோ குறையணும்பா அப்படின்னு நினச்சாங்கன்னா குறையவே மாட்டாங்க. ஏன்னா நடுவில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வரும், நிறைய ட்ராவல் வரும், நிறைய கெட் டுகெதர்ஸ் வரும். ஸோ எல்லாத்துலேயும் செயின் பிரேக் ஆகிட்டே இருக்கும். திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது முடியவே முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக ஜிம் போவாங்க, அப்படியே தான் இருப்பாங்க, ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. அதனால பெட்டர் நான் வந்து என்ன சூஸ் பண்ணிட்டேன்னா, இந்த மாதிரி ஷார்ட் டைமில் குறைக்கிறவங்களுக்கு மாடல்ஸோ இல்லை வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டோ சினி ஆர்டிஸ்ட்டோ, ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் ஷார்ட் டைமில் குறைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நானும் அவங்க கூட கமிட்டடாக இருப்பேன். ஸோ நான் கொடுத்த ரிசல்ட்னால ஸோ தேர் ஆல்சோ ஹாப்பி. ஸோ அதனால் வந்து எனக்கு இதுதான். இப்போ நான் ஓடுறது என்னென்னா, சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ கஷ்டமாலாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோமே, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு. இது வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ பண்ணி தான் ஆகணும். சார் சொல்லிட்டீங்க பேசும்போதே, நான் நிறைய சினிக்கில் இருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு நிறைய பேர் தெரியும், பட் நீங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? சரி, நிறைய பேர் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. நேம் சொல்ல வேணாம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து போஸ்ட் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் வந்து என்னோடய ஃபேமுக்காக நான் சினி செலிபிரிட்டிஸ் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்களாம் வந்து ரிசல்ட் பேஸ் பண்ணி வருவாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக ஜோவிகாக்கு எடுத்துருக்க சொல்லியிருப்பாரு. தென் ரியோக்கு எடுத்தேன். அதுக்கு அடுத்து அவரும் அடுத்த படம் இந்த ஆண் பாவம் போல் அது படத்துக்காக முன்னாடி கம்மியாக டைம் இல்லாதனால ஸ்டாப் பண்ணிட்டாரு. இது என்ன ப்ராப்ளம் சினி செலிபிரிட்டிஸ் கிட்டனா, அவங்ககிட்டயும் ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. என்னென்னா அது அவங்கள பேஸ் பண்ணி இல்லை, அவங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணி. ஸோ திடீர்னு ஷூட் வந்துடும், திடீர்னு ஒரு 10 நாள் காணாமல் போயிடுவாங்க, திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 2 நாள் இருப்பாங்க, போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு. சில பேர் ஒரு மூவிக்காக நான் ரெடியாக வரேன், எனக்கு ஒரு 2 மாதம் டைம் இருக்குது, ரெடி பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அதான் ஷார்ட்டாக பண்ணியிருப்போம். நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் வந்து கரண் சாருக்கு பண்ணியிருப்போம், அப்போது
விஜயலட்சுமி மேடம்க்கு அப்போ பண்ணியிருக்கோம். ஆ. ஸோ எல்லாமே என்னென்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் அந்த டைம்குள்ளே முடிச்சிருவாங்க. ஸோ லாங் டைம்னு சொல்லி பெருசாக யாரும் எனக்கு பண்ணதில்லை. இல்லை லாங் டைம்னு இப்போ ரீசெண்டாக தான் ஜோவிகா மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் ஷீ இஸ் டூயிங் இட். ஓகே ஓகே சார். சார் இதில் யாருக்கு பண்ணும்போது உங்களை பெண்டு கழட்டிடுவாங்க, அவங்க உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க? என் பேச்சை கேட்காத அளவுக்கு யாரும் இல்லை ஆக்சுவலாக. கேட்க வச்சுருவீங்க? ஆமாம், கேட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ரூம் பார்த்தா தெரியுதுல்ல, இதுக்குள்ளே வந்துட்டா நான் தான் இங்கே. ஸோ அதனால் அவங்க பண்ணி தான் ஆகணும். அது 45 மினிட்ஸ் to 1 hour கமிட்டடாக தான் இருக்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் சான்ஸே இல்லை. ஓகே சார். ஒரு சேட்டர் பாக்ஸ்னா யார் சொல்லுவீங்க சார்? வர்றதில்லையே. ஜென்ரலாக நான் பேச மாட்டேங்க. அதனால் வந்து யாரும் என்கிட்ட அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. ட்ரைனிங் டைமில் நான் பேச மாட்டேன், கரெக்டாக இருப்பேன். நான் பேசவே மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்தளவுக்கு சேட்டர் பாக்ஸ் யாரும் இல்லை. ஓகே சார். நல்லா பேசுகிறவங்க கூட இங்கே வந்தால் பேச மாட்டேன், அதுதான் பிரச்சனை. உங்களை பார்த்தா பேச மாட்டாங்க? என்ன பார்த்தானே இல்லை, ட்ரைனிங் அடுத்தடுத்து அவங்க பேசி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அடுத்த ட்ரைனிங் ஹெவியாக இருக்குன்றதுனால அவங்களே வந்து தெரிஞ்சுப்பாங்க, நம்ம அழகாக வந்ததை பண்ணிட்டு போயிடுவோம், பேச வேணாம் அப்படின்ற மாதிரி. முடிச்சுட்டு பேசலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சார். சார் இப்போ இருக்கிற சினிமா ஆக்ட்ரஸ்லேயே யார் ஃபிட்னஸ் ஃப்ரீக் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறா நீங்கள் வியந்து பார்க்குறீங்க? ஆக்டரா ஆக்ட்ரஸா? 2 பேருமே சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் யாருமே லாங் டைம் மெயின்டைன் பண்ணவே இல்லை. எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் ரித்திக் ரோஷன். ரித்திக் ரோஷன். ஸோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் அவரோட டையார்ட் ஃபேன். ஸோ நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்கிறது அதுதான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜிம் பாடியாக பார்க்காம ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணு பார்த்தா தளபதி. ஆல்வேஸ் தளபதி. ஸோ இது 2 தான் நான் எல்லா இன்டர்வியூலும் சொல்கிறது. எனக்கு ஆல் டைம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் சார். ஆக்ட்ரஸ்லாம் சார் யாராவது? ஆக்ட்ரஸ்லாம் யாரும் அப்படி இல்லைங்க. எல்லாமே வந்து இப்போ மெடிசனில் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு அவங்களாம் சொல்ல முடியாது. ஒல்லியாக இருக்கிறவங்களை வச்சுலாம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குலாம் சொல்ல முடியாது. வீடியோ போடுறத வச்சுலாம் ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் நம்மளுக்கே தெரியும். ஒரு 10 வருஷமாக ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாடியை அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷமாக யாரும் ஊசி போட்டுலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இல்லையா? இப்போ ஒரு படத்துக்காக டக்குன்னு குறைக்கலாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதோ மெடிசன் பண்ணியிருக்காங்க, ஏதோ ஷார்ட் குறுக்கு வழியில் ஏதோ பண்ணியிருக்காங்க. பட் அப்படி பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபிட்டாக ரித்திகாவா அந்த பாக்ஸர், அவங்க கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஃபிட்னஸில் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி நம்ம ஆக்டர்ஸ்னு சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. ஓகே சார். எல்லாம் ஒல்லியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, ஃபிட்டாக இருக்கணும்னு யாரும் ஆசைப்படல. சார் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு இந்த டெம்ப்டெல்லாம் வந்திருக்கா சார்? பிரியாணி கிரேவிங் அந்த மாதிரி எல்லாம் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க? அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப இருந்தது. ஏன்னா நான் பிரியாணி லவர். ஸோ பிரியாணி வாரத்தில் ஒரு 3 நாள் 4 நாள் சாப்பிட்ருவோம். அதே மாதிரி சென்னையில் இருக்க டாப் பிரியாணிஸ் கடையில் போய் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரி எனக்கு கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுற சக்தி கிடையாது, சக்தினே சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு சின்ன ஸ்வீட் பார்த்தாலே அதை வந்து என் கண் முன்னாடி இருந்ததுன்னா அதை எப்படியாவது சாப்பிட்றணுன்னு தான் நினைப்பேன். ஸோ என்னோடய டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் வச்சுருப்பேன், எப்போலாம் சாப்பிடணுமோ சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு. பட் எனக்கு லாஸ்ட் டைம் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஒரு சாக்லேட் சாப்பிட்டா எவ்வளோ கலரிஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக எனக்கு ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். மற்றவங்களுக்கு சொல்லுவோம் அட்வைஸு, பட் நம்ம சாப்பிட்டா நம்ம குறைச்சிக்கலான்ற அந்த தைரியத்தில் இருப்போம். பட் நம்ம இதெல்லாம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படி இருந்துமே நைட்டில் வந்து எனக்கு தூக்கம் வராது ஸ்வீட் சாப்பிடலன்னா. ஸோ சுற்றிட்டே இருப்பேன், வீடெல்லாம் சுற்றி வருவேன், ஏதாவது சாப்பிடணுன்ட்டு. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் முடியாது. அப்புறம் கடைசியாக என்ன பண்ணேன், ரொம்ப லெஸ் கலரிஸாக கொஞ்சம் ப்ரோட்டீன் ஐட்டமாகவே பீனட் கேக்ஸ் வாங்கி வச்சுட்டேன். பர்பி சொல்லுவாங்களே, ஸோ பர்பி வாங்கி வச்சுட்டு டெய்லி வந்து ஒரு 2 பர்பி இல்லை 1 பர்பி நைட்டில் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த முறை பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு பெருசாக கிரேவிங்ஸ் இல்லை. ஏன்னா நான் கஷ்டப்பட்டது எனக்கு தானே தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த முடிகிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் முடிச்சுட்டு அந்த பிறகு சாப்பிட்டுக்கலாம். அதனால ரீல்ஸ் பார்க்கறத ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ரீல்ஸ் பார்த்தாலே அது தானாகவே இதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி டெம்டேஷன் வந்துடும். ஸோ அதனால் ரீல்ஸ்லாம் பார்க்கறத கொஞ்சமாக ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைட்டாக எடுத்துக்கிட்டா என்ன சார் ஆகும்? ஆக்சுவலி லைட்டாக எடுத்தால் ஒன்றும் ஆகாது. என்னென்னா அது ஒரு செயின். ஓகே. ஸோ அந்த செயின் வந்து இப்போ ரொட்டீனில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நாள் கட் பண்ணோம்னா திரும்ப அது என்னென்னா வேற ஒன்று பார்க்கும்போது சரி நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், அது கட் ஆகிட்டே இருக்கும். நம்ம மைண்டை பொறுத்து தான் எல்லாமே, டயட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அது நம்ம எல்லா டைமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ எதுக்கு அதை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு எதுக்கு பிரேக் பண்ணணும் செயின், திரும்ப ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட மாட்டோம், ஒன்று எடுத்தால் அது வாயில் டேஸ்ட் பண்ணோன்னே நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு மாதிரி கில்ட் ஃபீல் வந்துருச்சு. ஸோ அதனால் சாப்பிட்றதுக்கு கில்ட் ஃபீல் வந்துருச்சா சார்? அஃப்கோர்ஸ், ஏன்னா இப்போது பிளானில் இருக்கும்ல. ஸோ என்ன ஷூட்ஸ் இருக்கும், ஸோ பேர் பாடி ஷூட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ்லாம் சரியாக தெரியாது, ஸோ 6 பேக்லாம் காட்டும்போது. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கான்ஷியஸ் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்காக போக போகிறோம். ஸோ இது ஒரு பிக் ஸ்டேஜ் இல்லையா? ஸோ நம்ம அதுக்கான ஒரு டெடிகேஷனாக இருக்கும்போது நம்ம இதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுனால இப்போ ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஈவன் நீங்கள் என்னையே வந்து ஒரு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்திருக்க மாட்டேன், கொஞ்சம் வெயிட் போட்டிருந்தேன். பட் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 15 டேஸாக ரொம்ப ஹார்ட் கோர் டயட்டில் இருக்கேன். லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம், லாஸ்ட் இயர்லாம் கூட இந்த அளவுக்கு இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒன்றுமே சாப்பிடாம ஒன்லி வந்து என்ன சொல்கிறது ரைஸ் கேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பூரி சொல்லுவாங்கள்ல, அது மட்டுமே சாப்பிட்டுட்டு தண்ணி கூட குடிக்காமல். ஸோ அந்த மாதிரிலாம் நடுவில் 2-3 டேஸ்லாம் இருந்தேன் அந்த 15 டேஸில். பிகாஸ் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ என்னால் என்னெல்லாம் முடியுமோ ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் நினைப்பாங்க உடம்பு குறைக்கிறது இது மாதிரி பண்ணுறது ஈஸின்ட்டு. பட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம்னு. எனி டைம் எது வேணால் நடக்கலாம், புரியுதா? ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது வர ஆரம்பிக்கலாம்.
சம்திங் பிளாக்ஸ் ஆகலாம். ஸோ எது வேணால் நடக்கும். அது வந்து கஷ்டம்னு அது பார்க்குறவங்க சொல்லலாம், இதுதானே பண்ண போகிறேன், ஒரு நாள் சாப்பிடாம பெரிய விஷயமா, அப்படி கிடையாது. ஸோ அது எல்லாருக்கும் அது ஓகே ஆகுதான்றது இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறீங்க, அதனால் உங்களுக்கு ஈஸி தான், பண்ணிவிடுங்க. அப்படி கிடையாது. நான் அந்த ஒரு நாள் கஷ்டப்படுற விஷயம் நம்மளுக்கு லைஃப் டைமே பட்டிருக்க மாட்டோம். ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று மார்னிங்லேருந்து நேற்று நைட்லேருந்து நேற்று நைட் வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. ஒன்லி அந்த ரைஸ் கேக்ஸ் மட்டும் தான், ரைஸ் அந்த பூரி மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக, பிகாஸ் ட்ரை ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு நைட் தண்ணி குடிக்கும்போது நான் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறேன், அது ஒரு பெரிய எனக்கு ஒரு அமிர்தமாக இருந்தது. ஏன்னா அந்த ஹோல் டே வந்து 24 hours நான் குடிக்காமல் இருந்தது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, பண்ணும்போது அவ்வளோ ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு கோபம் வரும். அந்த டைம்லாம் யாருன்னா ஏதாவது பேசிட்டாங்க, ஏதாவது நம்மளுக்கு கம்யூனிகேஷன் தப்பாயிடுச்சு எதாதுன்னா அந்த டைமில் பயங்கர கோவம் வரும். அதனாலே யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்றதாலே கண்ட்ரோல்டாக ஒர்க் அவுட்டு வீடு இப்படியே தான் இருந்தது. ஸோ இது மாதிரி விஷயம்லாம் இருக்குது. சார் இதில் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு சார். என்னோட ஆஃபீஸில் இருக்க ஒரு அக்கா சொன்னாங்க, ஜிம் போகும்போது நைட் சாப்பிடாம மார்னிங் சாப்பிடாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஜிம் ஒர்க் அவுட் பண்ணியாச்சுன்னாங்க, மார்னிங் ஆஃபீஸ் வரும்போது வயிறெல்லாம் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்படின்னாங்க. சாப்பிடாம இருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தண்ணி கூட குடிக்காமல் இருந்தீங்க அப்படின்னு, மசில்ஸ் எல்லாம் எடுத்து பிடிக்காதா சார்? கண்டிப்பாக கிராம்ஸ் இருக்கும். ஆமாம், கிராம்ஸ் இருக்கும். பட் நம்ம வேறு ஆப்ஷன் இல்லை, பண்ணி தான் ஆகணும். எனக்கு கோல் இருக்குல்ல, அதுக்காக நான் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் கண்டிப்பாக. சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். இந்த ஜேர்னியில் என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்திருக்கீங்க சார்? என்னென்னா என்னோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட திரும்ப கம்பேக் பண்ணல, பிகாஸ் நான் வந்து வேறு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டேன் அப்படின்றதுனால மேபி இவர் நம்மளுக்கு ட்ரைனிங் எடுக்க மாட்டாரோன்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் போயிட்டாங்க. இன்னொன்று ரெண்டாவது விஷயம், நிறைய பேர் வந்து என்னை கொஞ்சம் வேறு மாதிரின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணால் இவர் வந்து ரொம்ப சார்ஜ் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவார் போலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நிறைய பேர் சரியாக பேசுகிறதும் இல்லை. தெரிஞ்ச ஆட்களே வந்து நான் மிஸ் இண்டியா பண்ணதால நான் வந்து அவங்களாம் பேச மாட்டேன், அது மாதிரிலாம் சில பேர்லாம் கேட்கும்போது ஐ ஃபீல் பேட். இது வந்து நம்ம ஒரு டைட்டில் நமக்காக பண்ணியிருக்கோம், நம்ம ஏன் மாற போகிறோம்? இதில் வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து நம்மளோட கரியர் பேஸ்டு, நம்மளோட ஒர்க் வைஸ் நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்கோம், அது சைடில் போயிட்டு இருக்க போகுது. பட் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து மிஸ்டர் இண்டியா ஆகிட்டாங்க, பெரிய ஆள் ஆகிட்டாங்க, ஸோ அவங்க வந்து பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம இன்கேஸ் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இக்னோர் ஆகிடுது, ஃபோன் எடுக்கல அப்படின்னா உடனே வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டிடியூட் காட்டுறோம். ஸோ இது ரிலேஷன் சைட்லேயெல்லாம் பேச ஆரம்பித்தப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன் இப்படிலாம் நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. பட் ஓகே, நம்ம அப்படி இல்லைன்றது நமக்கு தெரியும், பட் அவங்களுக்கு அப்படி அவங்க அந்த ஆங்கிளில் பார்க்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? சார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவரை பார்த்துக்கோங்க, அவர் மாறவே இல்லை, அவர் இப்பயும் ஸ்வீட்டாக தான் இருக்காரு, ஸோ மறுபடியும் அவர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்லிட்டேன் சார். கண்டிப்பாக வந்துடுவாங்க. கண்டிப்பாக சார். இந்த டயட்டில் வாட்டர் லெவல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சார்? கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு 2.5 liters குடிக்கிறாங்க நார்மல் பீப்புள்னா. அதாவது 20 kgs இருக்கவங்களுக்கு வந்து 1 லிட்டர். ஸோ 60 கிலோ இருக்கவங்க 3 லிட்டர் குடிக்கணும். நார்மலாகவே ஒரு ஹியூமன் குடிக்க வேண்டிய தண்ணி லிட்டர் அதுதான். அது வந்து டிஃப்ரெண்ட் வந்து எப்படி ஆகும்னா, நம்மளோட வெதர் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ மழை காலத்தில் நம்மளால் 3 லிட்டர் தண்ணிலாம் குடிக்க முடியாது. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்தே 1 லிட்டர் தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஹெவி ரெயின் டைமில், வின்டர் சீசன்லலாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த தாகம் இருக்காது. பட் அதே சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் 3 லிட்டர் 4 லிட்டர்லாம் குடிச்சிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ இதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சேலஞ்சஸ்லாம் வைப்போம். சம்டைம்ஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சில் வந்து வாட்டர் சேலஞ்ச் மாதிரி நம்ம அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் தண்ணி தான் குடிக்கிறேன், நான் நினச்சேன் எவ்வளோ நாளைக்கு 3 லிட்டர் மேலே குடிச்சிருப்பான் அப்படின்ட்டு. ஏன்னா மெஷர்மெண்ட்டோட குடிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு 3 கிளாஸ் குடிச்சிருப்பாங்க, அதோட ஈவினிங் குடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்க நினச்சிருப்பாங்க ஃபுல் டே நம்ம எவ்வளோ தண்ணி குடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. பட் நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நீங்கள் வேணால் நாளைக்கு போய் செக் பண்ணி பாருங்கள், ஒரு 1 லிட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த எண்ட் ஆஃப் த டே மார்னிங்லேருந்து நீங்கள் அந்த 3rd லிட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். அது உங்களால் முடியலன்னா அப்போ நீங்கள் ரெகுலராகவே வந்து அவ்வளோ கம்மியாக தண்ணி குடிச்சிருக்கீங்க. ஸோ இதனாலேயே நம்மளுக்கு வந்து என்னென்னா நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், இந்த ஆக்னிஸ் வர்றது, தண்ணி கம்மியானாலே பாடி ட்ரை ஆகும் ஸ்கின்னு. ப்ளஸ் ஆமாம், ஸோ டீஹைட்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின்னில் ஆக்னிஸ் வர்றது, ரேஷஸ் வர்றது, ஸ்கின் ட்ரை ஆகி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ப்ளஸ் நிறைய இதனாலே வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் உண்டு. பட் நான் ஏன் அப்படி இருந்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதான் சொன்னேன், ஷார்ட் டைம் என்னோட பாடியில் அந்த 6 பேக்ஸோட டெஃபினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். ப்ளஸ் எவ்வளோ ஃபேட்டை எவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் பண்ண முடியுமோன்னு ட்ரை பண்ணலான்றதுனால நான் கொஞ்சம் ஹார்டாக இருந்தேன். இது வந்து ரெகுலர் மெத்தட்லாம் கிடையாது. ஸோ இதோட என்ன ஓன் மெத்தட் தான். ஸோ வந்து ஒரு நாள் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான். ரெகுலராகவே ஒர்க் அவுட் பண்ணுறவங்க 1.5 வந்து அதிகமாக குடிக்கணும். ஓகே ஓகே சார். ஸோ 3 லிட்டர்ஸ் குடிக்கணும்னா 4.5 லிட்டர்ஸ் குடிக்கணும் தண்ணி. அது வந்து லாஸ்ட் டைமில் தான் பாடி பில்டிங் பண்ணுறவங்க வந்து அந்த டைமில் வாட்டர் கட்டிங் பண்ணுவாங்க. வாட்டர் கட்டிங் பண்ணுற ரீசன் என்னென்னா, அவங்களோட மசில்ஸோட டெஃபினேஷன் ட்ரை ஆகும் ஸ்கின் நல்லா. சில பேர் போய் சன்லைட்லேயெல்லாம் படுத்துட்டு இருப்பாங்க, உட்காந்துட்டு இருப்பாங்க, ஏன்னா ஃபுல்லாக தண்ணி பாடியில் இருக்க தண்ணிலாம் வெளியில் போகணுன்ட்டு. ஸோ அப்போ தான் அடுத்த நாள் வந்து அவங்க போஸ்டிங் பண்ணும்போது வந்து அந்த எக்ஸ்போஷர் நல்லாயிருக்கும். பட் எனக்கு அது நீட் இல்லை, எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இது ஜஸ்ட் மாடலிங்னால நான் வந்து ஜஸ்ட் அந்த பேக்ஸோட ஒரு டெஃபினேஷன்ஸோட ஒரு பாடி இருந்தால் போதும்.
ஓகே ஓகே சார், எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ தண்ணி வந்து தேவையானப்போ குடிக்கிறது, அதாவது நமக்கு தாகம் எடுக்கும்போது குடிக்கிறதும், இப்போ நிறைய பேர் வந்து டைம் வச்சு அலாரம் வச்சு அப்போ குடிக்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது நல்லதா? இல்லை சாப்பாடுனா அப்படி சொல்லலாம், பசி எடுக்கும்போது சாப்பிடணுன்ட்டு. பட் தண்ணி வந்து நம்ம ஒரு நாளைக்கு அவ்வளோ குடிச்சு தான் ஆகணும். அது சில பேருக்கு பழக்கம் இல்லாமல் போயிட்டு எப்போ இருக்கும். தாகம் அடிக்குதோ அப்போ குடிக்காம டயத்துக்கு குடிக்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ் ஒர்க்கை பொறுத்துங்க. ஸோ நீங்கள் ஒர்க்கில் டீப்பாக ஒர்க் பண்ணிட்டே இருங்க, உங்கள் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் இல்லை, ஆனால் அங்கே யாருமே இல்லைனாலும் நீங்கள் எந்திரிச்சு போய் குடிச்சிட்டு வர மாட்டீங்க. போயிட்டு வரணுமான்ற அந்த சோம்பேறி தானே ஒன்று. இன்னொன்று சரி கொஞ்ச நேரம் போயிட்டு சேர்த்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் பசி வந்து எப்படின்னா, பசி வந்தோடனே எப்படியாவது போய் சாப்பிடணும்னு எந்திரிச்சு ஓடிடுவீங்க. தண்ணி அப்படி கிடையாது. அதனால் வந்து அலாரம் வச்சு குடிக்கிறது நல்லது தான். ஏன்னா நிறைய பேர் தண்ணி குடிச்சே ஆகணும். ஸோ இல்லைனா அந்த யூரினரி பிளாடர்லாம் வந்து சம்திங் தண்ணி அண்ட் அந்த ஃபுட்டு இது ரெண்டுமே நம்ம ஒழுங்காக இல்லைனாலே நம்மளுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். நான் வந்து டீப்பாக டாக்டர் மாதிரிலாம் பேச முடியாது. ஆஸ் எ ட்ரெயினராக சொல்கிற மேலோட்டமான விஷயங்கள் என்னென்னா, ஸோ தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் கண்டிப்பாக குடிக்கணும். ஓகே சார். இப்போ தன்னோட உடம்ப குறைக்கணும்னு நினைக்கிறவங்களோ இல்லை கூட்டணும்னு நினைக்கிறவங்களோ சும்மா ஒரு யூடியூப் சேனலை பார்த்தோ இல்லை இன்ஸ்டா பேஜை பார்த்தோ அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? அது தப்பான ஒரு கான்செப்ட். எந்த ஒரு இன்ஸ்டா வீடியோஸ் போடுறவங்களும் சரி, ஒரு யூடியூப் சேனலில் வீடியோஸ் போடுறவங்களும் சரி, யாருமே வந்து அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் காட்டி போட மாட்டாங்க. ஒன்ஸ் அவங்க ஒரு ஸ்டேஜில் க்ரோ ஆனதுக்கப்புறம் தான், அவங்களோட பாடி டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்ற லைக் ஒரு மித்துக்காக ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும், இந்த 3 ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டமன் கொஞ்சம் குறையவே குறையாது. எல்லாத்துக்குமே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் ஒரு பாடி பில்டர் சொல்கிறாரு, இன்றைக்கி வந்து ஷோல்டர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒரு 3 ஒர்க் அவுட் சொல்லுவார், ஷோல்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு. அதை போயிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி டெவலப் ஆகும்? நீங்கள் பிகினர் ஸ்டேஜ், ஓகேவா? நானும் அவரை மாதிரியான ஒரு கண்டிஷனில் பாடி இருக்குன்னா நான் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ அவர் சொன்ன ஒர்க் அவுட்டை வித்தியாசமாக இருக்குது, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு அந்த ஒரு நாள் ட்ரை பண்ணலாம். பட் அது எல்லாருக்குமே செட் ஆகும்னா செட் ஆகாது. எனக்கு பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை பார்த்தோம், இன்கேஸ் நாளைக்கு நானே வந்து யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிச்சு வீடியோ இதை போட்டு பண்ணுங்க இதை போட்டு பண்ணுங்கன்னா இது வந்து தப்பான ஒரு கான்செப்ட். இது பார்த்தாலும் ஒன்றும் டெவலப் ஆகாது. பட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம். பட் அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுறது வந்து தப்பு தான். இதையும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஃபேம்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதோ உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதோ வந்து பண்ணாதீங்க. இது ரொம்ப ராங்கான ஒரு கான்செப்ட். யாருமே வந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஜென்யூனாக வந்து ஒரு விஷயத்தை யாரும் சொல்லித்தரல. எல்லாமே அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்காகவோ ஒரு மணிக்காகவும் தான் ஒரு விஷயத்த வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதோ யூடியூப் சேனலில் போடுறதோ. யாருமே சும்மா ஒன்றும் போடல. ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணால் அது அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும், ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் போடுறாங்க. அதனால் வந்து அது கம்ப்ளீட்டாக மித்து தான். நீங்கள் அதை நம்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து தான் ஸ்பாயில் ஆகும். சார், ஓவராலாகவே உங்களோட ஜேர்னி எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் போகிற ஜேர்னிக்கும் எங்களோட ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதர்ஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Saubhagya Home and Kitchen Appliances. எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.